ஒரே ஒரு பையன் ஒரு ஸ்மால் டவுனில் இருந்து ஐஐடி என்ஐடி எதுவுமே இல்லாமல் ஒரு ரிமோட் ஜாபை கிராக் பண்ணியிருக்கான். சேலரி எவ்வளோன்னு தெரியுமா? 10+ LPA. இதெல்லாம் பாசிபிளானு நம்ப முடியலையா? அதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் அவனோட ரியல் ஸ்டோரி, எப்படி அவன் அந்த லெவலுக்கு போனான் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஷேர் பண்ண போகிறேன். இது உங்கள் கிராஜுவேட் ஹேண்ட்ஸ். நான் தான் உங்கள் விக்னேஷ். கோடிங், டெக், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் டிப்ஸ், ரியல் மோட்டிவேஷனல் ஸ்டோரி எல்லாத்தையும் தமிழில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ உடனே உங்கள் மனசில் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரியில் ஹீரோ என்னோட ஃப்ரெண்டு தான். அவனை பார்த்தாலே ரொம்ப சிம்பிள் லைஃப் ஸ்டைல். வெறும் Tier 3 இன்ஜினியரிங் காலேஜில் படித்தவன். பெரிய பேக்ரவுண்ட் இல்லை, ஐஐடி மார்க்ஸும் இல்லை. அவன் இருக்கிற டவுனில் சிக்னல் வேறு ஸ்டேபிளாக இருக்காது. இன்டர்நெட் ஸ்பீடும் நாளுக்கு நாள் ஸ்லோவாகுது. ஆனால் அதே மாதிரி அவன் விஐ சிம்மில் நைட் முழுக்க அன்லிமிட்டட் டேட்டா இருக்குன்னு ஆஃபரை பார்த்துட்டு மிட் நைட்டில் யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் லேர்ன் பண்ண ஆரம்பித்தான். செல்ஃப் லேர்ன் பண்ணணுன்னு ஒரு மைண்ட் செட் வச்சுட்டு ஜீரோ நாலேஜ் இருந்தாலும் ட்ரை பண்ண ஆரம்பித்தான். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அவன் ஒரு டெய்லி லேர்னிங் ரொட்டீனை ஃபாலோ பண்ணான். ஃபஸ்ட்டு சிம்பிளாக HTML, CSS பேசிக் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஜாவா ஸ்கிரிப்ட், ரியாக்ட், நோட்.js போனான். அவனோட லேர்னிங் வெப்பன் எது தெரியுமா? யூடியூப், ஃப்ரீ கோட் கேம்ப், ChatGPT. இவங்க மூணும் தான் அவனோட டூல்ஸ். டவுட் வந்த உடனே கூகுளில் சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ChatGPT ஓப்பன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்பான். அந்த கோட் சாம்பிளை ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணான். இது மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு படிக்கிற நேரம் வேஸ்ட் ஆகாமல் கிளாரிட்டியோட கான்செப்ட்ஸை கிராப்ஸ் பண்ணான். ரியல் ப்ராஜெக்ட்ஸ் பில்ட். ஆனால் ஜஸ்ட் டுட்டோரியல் மட்டும் பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணலை. ஹி ஸ்டார்டட் பில்டிங் ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட், பேசிக் இன்ட்ரோ, ஸ்கில்ஸ், ப்ராஜெக்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் யூஸிங் ரியாக்ட், மாங்கோடிபி. அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் மேனேஜர், ஃபயர்பேஸ் யூஸ் பண்ணி டேட்டா சேவ் பண்ணுற மாதிரி. ஒரு சிம்பிள் சேட் அப்ளிகேஷன், ரியல் டைம் மெசேஜ் கிராப். இந்த மாதிரி 4-5 ரியல் ப்ராஜெக்ட்ஸ் அவன் கிட்டபில் அப்லோட் பண்ணான். ரெஸ்யூம்லேயும் அதை இன்க்ளூட் பண்ணான். ஒரு ப்ராஜெக்ட் முடித்ததுக்கு அப்புறம் ஹோஸ்ட் பண்ணி லைவில் எடுத்தான். அதுவே அவன் ப்ரொஃபைலை ஹைலைட் ஆக்குச்சு. ப்ரோ டிப்: நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது கிட்டப் ரெப்போசிட்ரி ப்ளஸ் லைவ் லிங்க் ரெண்டையுமே கொடுங்க. ரெஸ்யூம் ஷார்ட்லிஸ்ட் ஆகிறதுல இதுதான் மெயின் ரீசன். கம்பெனிஸ் ஆக்சுவலாக இதை தான் செக் பண்ணுவாங்க. நவ் ஜாப் அப்ளிகேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணதும் அவன் டெய்லி ஜாப்ஸ் அப்ளை பண்ண ஆரம்பித்தான். அவன் ஜாப் அப்ளை பண்ண யூஸ் பண்ண வெப்சைட் லிங்க்டின், ஈஸி அப்ளை, வெல் ஃபவுண்ட், எக்ஸ் ஏஞ்சல் லிஸ்ட், கொஞ்சம் ஃப்ரீலான்ஸ் பிளாட்ஃபார்ம். கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுறதுக்காக ஒரு நாளில் 10-15 கம்பெனிஸ் அப்ளை பண்ணுவான். ரெஸ்யூமுக்கே ஒரு கஸ்டமைஸ்டு கவர் லெட்டர் வச்சுப்பான். ஷார்ட்டாக, ஷார்ப் அண்ட் பர்சனலாக. ஐ எம் self-taught developer from a small town. I believed in building things that work. இதுதான் அவனோட டேக்லைன். இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சேலஞ்சஸ். ஃபைனலி ஒரு கனடா பேஸ்டு ஸ்டார்ட் அப்பில் அவனுக்கு மெயில் வந்துச்சு. ரோல் ரிமோட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், சேலரி 10+ LPA ஆர் ஈக்குவலன்ட். அவனோட இன்டர்வியூ ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அவன் ப்ராஜெக்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க. அவனோட ரெஸ்யூமை வெரிஃபை பண்ணாங்க. செகண்ட் ரவுண்டில் ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ளஸ் ப்ராப்ளம் சால்விங், அதாவது டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்கோரிதம் ப்ராப்ளம்ஸை கொடுத்து சால்வ் பண்ண சொன்னாங்க. தேர்ட் ரவுண்டில் ரியாக்ட் சினாரியோ கொஸ்டின், அதாவது சிஸ்டம் டிசைன், லோ லெவல் சிஸ்டத்தை டிசைன் பண்ண சொன்னாங்க. ஃபைனல் ரவுண்ட் பிஹேவியர் ரவுண்ட், அதாவது டைம் மேனேஜ்மெண்ட், டெட்லைன்ஸ், டீம் ஒர்க்ஸ் அண்ட் கொலாபரேஷன் மாதிரி. அவன் ஓப்பனாக ஹானஸ்டாக பதில் சொன்னான். சார், ஐ எம் நாட் பி ஃப்ரம் ஐஐடி பட் ஐ ட்ரெயின் மை செல்ஃப் லைக் ஒன். அந்த டயலாக் அங்கேயே இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுச்சு. அதுதான் கான்ஃபிடென்ட் லெவல். ஃபைனல் மெசேஜ்: இந்த ஸ்டோரி உங்களாலேயும் முடியும், எல்லாமே பாசிபிள் தான்னு புரிய வைக்கும். ஐஐடி என்ஐடி இல்லைன்னு உங்கள் வேல்யூவை குறைச்சிக்காதீங்க. டவுனில் இருக்கிறீங்கனாலும் இன்டர்நெட், டெடிகேஷன் அண்ட் ஸ்மார்ட் லேர்னிங் இருந்தால் நீங்களும் ஹை LPA ஜாபை கிராக் பண்ணலாம். 10+ LPA இல்லை 15+ LPA இல்லைனா கூட ரிமோட் ஜாப் வித் குட் பே கிடைக்கணும்னா ஸ்கில்ஸ், போர்ட்ஃபோலியோ, ப்ராஜெக்ட்ஸ் தான் மெயின். அதுவே போதும். நீங்கள் டெடிகேஷன் வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் க்ரோத் ஃபிக்ஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஒரு மெசேஜ் போடுங்க. இப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு. மை ஜேர்னி ஸ்டார்ட்ஸ் டுடே அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் டாப் 5 ப்ராஜெக்ட்ஸ் டு கெட்
சாஃப்ட்வேர் ஜாப் இன் 2025. மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் ரெகுலர் வீடியோஸை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.